ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் இந்த ஆடி பெருக்குக்காக ஆடி கோல்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எது வாங்கினாலும் அது வந்து 2 மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி புதுசாக ஒரு விஷயம் தொடங்குறதா இருந்தாலுமே அதை ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தொடங்கும் போது அது மென்மேலும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. நம்ம எல்லாருமே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தங்கம் வாங்குறத ஒரு ஐதீகமாக வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது எல்லாராலையும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தங்கம் வந்து வாங்க முடியாது. பொதுவாக பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தங்கம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏதாவது ஸ்கீம் இருந்ததுன்னா அதில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை சேமித்து வச்சோம் அப்படின்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஈஸியாக நம்ம எல்லாராலையுமே தங்கம் வாங்க முடியும். நமக்காக தான் தங்கமயில் டிஜிகோல்டில் இந்த ஆடி கோல்ட் ப்ளஸ் அப்படின்ற ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது முதல் தவணையாக நீங்கள் ஒரு 2500 கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ 2500 கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டு படி உங்களுக்கு தங்கம் வந்து வர வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட்டக்கூடிய தவணைகள் எல்லாமே வந்து 100 ரூபாயோட மடங்குகளில் நீங்கள் வந்து கட்டலாம். உதாரணத்துக்கு 100, 200, 500, 1000 அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எப்பப்பெல்லாம் காசு இருக்கோ ஆடிப்பெருக்கு வர வரைக்குமே இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் கட்டிட்டு வரலாம். நீங்கள் கட்டக்கூடிய தங்கத்துக்கு வந்து கிராமாக வர வச்சு கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து பெனிஃபிட்டோடையே நீங்கள் தங்கத்தை வந்து சேமிக்க முடியும். இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தங்கம் சேமிக்கிறோமோ அந்த தங்கத்துக்கு உங்களுக்கு 3% வரைக்குமே கூடுதலாக சேவிங்ஸ் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த பெனிஃபிட் எப்படிலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1லேருந்து மே 31 வரைக்கும் எவ்வளோ தங்கத்தை சேமிக்கிறீங்களோ அந்த தங்கத்துக்கு உங்களுக்கு 3% எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். ஜூன் 1லேருந்து ஜூன் 30க்குள்ளே எவ்வளோ தங்கத்தை சேமிக்கிறீங்களோ அந்த தங்கத்துக்கு 2% எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். ஜூலை 1லேருந்து ஜூலை 31 வரைக்கும் எவ்வளோ தங்கத்தை சேமிக்கிறீங்களோ அந்த தங்கத்துக்கு 0.5% எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து இந்த ஸ்கீமில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கீமில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். தங்கமயில் டிஜிகோல்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் தங்கமயில் டிஜிகோல்டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தங்கமயில் டிஜிகோல்டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் தங்கமயில் டிஜிகோல்டை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தங்கமயில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து இது ஆப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து நான் சைன்இன் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சேவிங் ஸ்கீம் அவங்கக்கிட்ட இப்போ என்னென்ன ஸ்கீம் இருக்குது, டிஜிகோல்டு ஸ்கீம் ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருக்கிறது இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில்வருக்காக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்கீம் இருக்கும். அடுத்தது இப்போ இந்த ஆடிக்காக கொண்டு வந்திருக்கிற ஆடி கோல்ட் ப்ளஸ் அப்படின்ற ஸ்கீம் வந்து இருக்கும். அதில் வந்து நோ மோர் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே வெளியில் வந்தீங்க அப்படின்னா ஜாயின் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுக்கணும். உங்களோட நேமு, உங்கள் மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, உங்கள் அட்ரஸ்ஸு, இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாமினி நேமு, நீங்கள் வந்து நாமினியாக யாரை வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க எல்லா அட்ரஸும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ்லாம் வந்து கரெக்டாக கொடுங்க. ஃபோன் நம்பரு,
எல்லாமே வந்து கொடுங்க. அப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் அமௌண்ட்டு 2500 கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, அது இருக்கும். அதுக்கு பெனிஃபிட் வந்து 51 ரூபா கொடுக்குறாங்க, அது இருக்கும். அதுக்கு மேலே வந்து எவ்வளோ வெயிட்டு சேருது அப்படின்னு 2500 பார்த்திங்க அப்படின்னா 175 மில்லி வந்து சேருது. பெனிஃபிட்டோட சேர்க்கும்போது 178 மில்லி வந்து சேருது. அடுத்தடுத்து நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டை வந்து இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அமௌண்ட்டில், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கூட்டலாம் குறைச்சிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கட்டுறீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது எப்போ மெச்சூரிட்டி ஆகுதுன்னா ஆகஸ்ட் 3 அப்போ மெச்சூரிட்டி ஆகுது. அதுக்கு அடுத்தது பே நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் யூபிஐ அதுலேயும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். வேறு எந்தெந்த மெத்தடில் நெட் பேங்கிங் இருக்குது, கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.